ரயில்வே படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே குரூப் டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டு ஆகஸ்ட் 3லேருந்து 21 ஆகஸ்ட் வரை நடக்க போகுது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜூனில் ஒரு 10 டேஸும் ஜூலையில் ஒரு 30 டேஸு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் முன்னப்பின்னா வரப்போகுது. அதனால் நம்ம ஒரு 45 டேஸ் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி இங்கே படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரை நீங்கள் படிக்கலைனாலும் இனிமேல் இந்த 45 டேஸ் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி உருப்படியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே குரூப் டியை கிராக் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஷெடியூல் வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். 9 ஹவர்ஸ் இருக்கும், 10 ஹவர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக டைட்டாக தான் இருக்கும். வேறு வழி கிடையாது. நமக்கு 45 டேஸ் தான் இருக்குது. இந்த 45 டேஸில் நம்மளை என்ரீச் பண்ணி எக்ஸாமுக்கு நம்ம தயாராக போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஷெடியூலு ரொட்டீனாக என்ன பண்ணணும் அப்படின்றது, அதாவது ஒரு ஷெடியூலும் இருக்கும், டேட் வைஸ் ஷெடியூலும் இருக்கும். ப்ளஸ் அதில் ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு என்ன பண்ண போகிறோம், 7 மணிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற டைம் ரொட்டீன் ஷெடியூலையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 45 டேஸ் விடாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். டெய்லி பிளானும் இருக்கும், ரொட்டீன் ஒர்க்கும் இருக்கும். சரிங்களா? இப்போ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஸ்ட்ரென்த்னஸ் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றத 30 நாளில் ஐடென்டிஃபை பண்ணி 15 நாளில் கரெக்ட் பண்ணி 16வது நாள், அதாவது 46th டேலேருந்து எக்ஸாம்ஸுக்கு போக போகிறோம். சரிங்களா? சரி, எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd to August 3லேருந்து 21st ஆகஸ்ட் வரை இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒரு 45 டேஸ் இருக்குது. இந்த டேஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண போகிறோம். இந்த 45 டேஸை நான் 2ஆக பிரிச்சுட்டேன். எப்படி பிரிச்சிருக்கேன்னா 2 ஃபேஸஸ், 2 டாக்டிக்கல் ஃபேஸஸாக பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 நாள். சரிங்களா? 30 நாளாக பிரிச்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 to 45 நாள். சரிங்களா? இப்போ அங்கே 30 நாள், இங்கே 15 நாளாக பிரிச்சுட்டேன். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் உங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரை நீங்கள் படிச்சிருக்கீங்க, படிக்கலை, அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. சிலபஸ் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிடணும். சரிங்களா? 30 நாளில். அடுத்தது எதெல்லாம் ஹை வெயிட்டேஜோ அதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தேவையில்லாமல் உட்காந்து நிறைய, இப்போ ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. பாலிட்டியில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்றதுக்காக அது ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கக்கூடாது. எது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற வெயிட்டேஜை பொறுத்து நீங்கள் ஹை வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். சரிங்களா? அதுதான் ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 நாள் நம்ம பண்ண போகிறது தான் ஃபைனல் வார். ஃபைனல் வார்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. மார்க் டெஸ்ட்டு நம்மளே அனலைசிஸ் பண்ண போகிறோம், ஸ்ட்ரிக்டாக ரிவிஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே இடம் கொடுக்க கூடாது. இந்த 45 டேஸ் உங்களை சுற்றி ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்க. 10 ஹவர்ஸ் நான் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அது போக என்னோடய பர்சனல் ஒர்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ தேவையில்லாமல் டைமை செலவு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நம்மளை சுற்றியே ஒரு வட்டத்தை அமைச்சிக்கோங்க. சரிங்களா? வேறு வழி கிடையாது. நமக்கு இந்த 45 டேஸ் குரூசியல் டேஸு நல்லா படிக்கணும். சரிங்களா? சரி, ஃபேஸ் 1ல் சயின்ஸு தான் கேம் சேஞ்சர். சயின்ஸில் தான் நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 1 to 9 டேஸ், 9 நாள் அதிகம்தான் இதுக்கு. இருந்தாலும் 1 to 9 டேஸ் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் திரும்ப படிக்கணும். இதுக்கு பேரலாக மேக்ஸ் ரீசனிங்கும் வருன்றதுனால. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் நல்லா படித்தா போதும். நான் கொடுத்துருக்க டாபிக்ஸை படிக்காமல் பரீட்சைக்கு போயிடக்கூடாது. சரிங்களா? அதில் 1 செல், அடுத்தது ஹியூமன் சிஸ்டம் படிக்கிறதுக்கு தான் லேட் ஆகும். ஸ்கெலிட்டன் சிஸ்டம், பிரெயின் சிஸ்டம், அதாவது நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் எண்டாக்ரைன் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக ஒவ்வொன்றா படிக்க போகிறோம். சர்க்குலேஷன் சிஸ்டம், எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டமு, ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமு, டைஜஸ்டிவ் சிஸ்டம்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் படிக்க போகிறீங்க இதில் ஹியூமன் சிஸ்டம்ஸில். அதனால் இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. இதில் என்சைம் நேமு, ஹார்மோன் நேம்ஸு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹார்மோன் டிஃபிஷியன்சி, என்சைம் டிஃபிஷியன்ஸால் வர்ற டிசீசஸ் ரொம்ப முக்கியம். ஹைப்பராக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஹைப்போவாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதாவது அதிகமாக சுரந்துச்சுன்னா ஏற்படுற நோய், குறைவாக சுரந்துச்சுன்னா ஏற்படுற நோயையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். சரிங்களா? அடுத்தது ஜெனட்டிக்ஸ்.
அதுக்கப்புறம் பிளான்ட் கிங்டம், அதுக்கப்புறம் டிசீசஸ்ஸு, சயின்டிஃபிக் நேம்ஸ். இது எல்லாமே கண்டிப்பாக என்னவா இருக்கணும் அப்படின்னா, சயின்டிஃபிக் நேம்ஸ்ன்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைனாமியல் நேம்ஸ். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ், அல்லியம் சீபா, சரிங்களா, எலிஃபண்டா மேக்சிமஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு சயின்டிஃபிக் நேம்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு படிச்சிடலாம். அப்போ 1 to 9 நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பயாலஜி தான் திரும்ப திரும்ப படிக்க போகிறீங்க. அடுத்து 10th டேலேருந்து 18th டே வரை ஃபிசிக்ஸ். ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸில் தான் அதிகம். அதுவும் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, மோஷன், ஃபோர்ஸ், ஒர்க்கு, பவரு, எனர்ஜி, சரிங்களா. இந்த ஏரியாவில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸும் கேட்குறாங்க. எலக்ட்ரிசிட்டிலையும் கேட்குறாங்க, லைட்லேயும் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா மோஷன், ஃபோர்ஸ், ஒர்க், எனர்ஜி, பவரில் தான் ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்குறாங்க. இந்த ஏரியாவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் ஏரியாஸ், சரிங்களா. அப்போ இதில் ஒரு 9 நாள் நம்ம செலவு பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு வந்து 19வது நாள்லேருந்து 25வது நாள் வரை பீரியாடிக் டேபிளை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். மெட்டல் எது, நான் மெட்டல் எது, மெட்டலாய்ட்ஸ் எது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். மெட்டல், நான் மெட்டலை பற்றி நல்லாவே படித்து வச்சுருக்கணும், சரிங்களா. அடுத்தது எத்தனை குரூப் இருக்குது, குரூப் நேம்ஸ் என்ன, எத்தனை பீரியட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பீரியட்ஸில் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட்டு போனோம்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும், மேலேருந்து கீழே வந்தோம்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும், இதுக்கு முன்னாடி இதோட ஸ்டோரிஸ், சரிங்களா. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூலாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தியரி சொல்லியிருக்காரு, எப்படி வரிசைப்படுத்தியிருக்காரு, டோபனியர் என்ன பண்ணியிருக்காரு, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெண்டலீஃப் என்ன பண்ணார், கடைசியாக வந்து மோஸ்ட்லே என்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே பீரியாடிக் டேபிளில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணும், சரிங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், காம்போசிஷன் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீகாம்போசிஷன் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ரெடாக்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸோதெர்மல், எண்டோதெர்மல், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அப்புறம் பாண்டிங் சிஸ்டம்ஸ், அயானிக் பாண்டு, கோவலன் பாண்டு, கோஆர்டினேட் கோவலன் பாண்டு, இதெல்லாம் எப்படி உருவாகுது, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இது எல்லாமே பார்த்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஆசிட் பேஸ் சால்ட்டு, சரிங்களா, அமிலம், காரம், உப்பு. இதில் இன்னொன்று நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் நேம், காமன் நேம், இதையும் நல்லா படித்து வச்சுக்கிறணும், சரிங்களா. வேதி வாய்ப்பாடு, வேதி பேர், பொது பெயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலி சால்ட்டு பீட்டர்னா என்னன்னு கேட்பாங்க, இந்தியன் சால்ட்டு பீட்டர்னா என்னன்னு கேட்பாங்க, நைட்டர்னா என்னன்னு கேட்பாங்க, சரிங்களா. ப்ளீச்சிங் பவுடர்னா என்ன, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னா என்ன, சரி. அப்போ அந்த காமன் நேம் கெமிக்கல் நேமுக்கு என்ன வரும், அதுக்கான ஃபார்முலாவையும் பார்த்து வச்சுக்கிறணும், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ஆசிட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் வேல்யூ பார்த்து வச்சுக்கோங்க. இது ப்ராப்ளம்ஸில் கேட்குறாங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்தளவு ஆக்சிடேஷன் நம்பர்னு ஒரு ப்ராப்ளமும் கேட்குறாங்க, ஆக்சிடேஷன் நம்பர், சரிங்களா. இந்த இடம்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சார் 30 நாள் நீங்கள் 25 நாள்லேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இது ஒரு 5 நாள், சரிங்களா. கரண்ட் அஃபேர் வந்து நீங்கள் டெய்லி ரொட்டீனில் கொண்டு வந்துடலாம், ஆஃப் அன் ஹவர் கொண்டு வந்துடலாம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கிறதுக்கு கொஞ்சம் டேட் ஒதுக்கி, டைம் ஒதுக்கி யூட்டிலைஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணி வச்சுக்கிறணும், சரிங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1ல் நமக்கு ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு. அடுத்தது மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ஃபேஸ் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 days மினிமம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் போடுங்க, சரிங்களா. இல்லை ஒரு நாள் நல்லா கான்செப்டை கிளியர் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரி. நான் இம்பார்ட்டன்ட் 10 டாபிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரித்மெட்டிக்கில் கொடுத்துருக்கேன். நம்பர் சிஸ்டம், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஆவரேஜ், ஏஜஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் அண்ட் சிஸ்டன்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ட்ரெயின், போட்டு அண்டு ஸ்ட்ரீம். இதில் இன்னொன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுவும் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க, சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு 20 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கோத்ரூ பண்ணி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. பேரலாக ரீசனிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஈஸியாக படிக்கிற டாபிக்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 daysக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன்ஸு, வென் டயக்ராம், சிலாகிசம், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு, கேலண்டர் கிளாக், அரித்மெட்டிக் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் போடக்கூடிய கொஸ்டின்ஸு. அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20 days பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்த 20 டேஸ், அடுத்த 10 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு மேக்ஸு, எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷனு, ஜாமெட்ரி. இந்த மென்சுரேஷனை பொறுத்தளவு 2D 3D கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு போகணும். ஏன்னா இதில் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 to 4 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க இந்த ஏரியாவில் மென்சுரேஷனில். அதனால் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போங்க. ஃபார்முலா எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். சில சம்ஸ் மேண்டரி ஆன்சர்ஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலாவில் பை வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 11ஆல் டிவைட் ஆகும், இல்லை 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்ற ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி இதுதான் ஆன்சர் நம்ம மேண்டரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருக்கிற ட்ரிக்ஸு எல்லாமே ஒரு நோட்டில் எழுதி வச்சு திரும்ப ரிவிஷன் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ரீசனிங்கை பொறுத்தளவு எதெல்லாம் டைம் எடுக்கும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் அதை பிரித்து படிச்சுக்கோங்க. பசில்ஸு, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு. சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸு, நம்பர் அரேஞ்ச்மெண்ட்டு கேட்குறாங்க, பாக்ஸ் அடுக்கி வைக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைட் ஷெடியூலாக தான் இருக்குது. அதனால் அதை நீங்கள் வந்து பிஒய்க்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? பிஒய்க்குள்ளே 2025 ஏகப்பட்ட பிஒய்க்கு இருக்குது. 2025, 26 இந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியேவும் நிறைய பிஒய்க்ஸ் இருக்குது. நீங்கள் குரூப் டிஏ எடுத்துக்கிட்டாலும் 101 ஷிஃப்ட் இருக்குது. சரிங்களா? அதில் கேட்ட ரீசனிங்கை மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தன் ஆகிடலாம். அடுத்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் பிஒய்க்யூ படித்தா போதும். ரொம்ப நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் நமக்கு டைம் கன்செப்ஷனுக்கு வேணும். இதை பார்த்தோன்னே ஆன்சர் போடுற மாதிரி திரும்ப திரும்ப படித்து வச்சுக்கிறணும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 30 டேஸ் ஃபேஸ் 1 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அடுத்து ஃபேஸ் 2 ஃபைனல் வார். சரிங்களா? 15 நாள், 31லேருந்து 45 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 2 மார்க் டெஸ்ட் போட ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லையா அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒரு மார்க் டெஸ்டாவது டெய்லி போட்டுருங்க. 1 மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். இதை போடாமல் இருக்கக்கூடாது. டைம் இருந்துச்சு அப்படின்னா 2 மார்க் டெஸ்ட் போடுங்க. டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்க் டெஸ்டாவது நீங்கள் போட்டே ஆகணும். சரிங்களா? ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? மென்சுரேஷன்லையோ, அல்ஜிப்ராலையோ, ட்ரிக்னாமெட்ரிலையோ ஏதோ ஒரு ஃபார்முலா உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 டேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அடுத்து இந்த 15 டேஸில் கரண்ட் அஃபேர் மராத்தான் 1 இயருக்கு நீங்கள் படிக்கணும். ஜூலை டு ஜூலை கரண்ட் அஃபேர். த அப்ரோச் சுட் பி ஸ்டாட்டிக்கு. ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், அவார்ட்ஸில் இருக்கணும். நீங்கள் படிக்கிற கரண்ட் அஃபேர் இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் நிறைய நியூஸாக படிச்சுட்டு இருக்காதீங்க. ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், கல்ச்சர். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸு, இந்த ஆபிச்சுரிஸு. இந்த ஆபிச்சுரிஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் ஃபீல்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஃபீல்டில் அவங்க சிறந்து விளங்குனாங்க அப்படின்ற கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஸ்போர்ட்ஸ், அவார்டு, கல்ச்சர் ரிலேட்டடாக, அப்புறம் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸு, ஆபிச்சுரிஸு, மிலிட்டரி எக்ஸசைஸு, சப்மிட்டு. சரிங்களா? சப்மிட் எங்கெல்லாம் நடந்துச்சு இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக ஸ்டாட்டிக்காக படிக்கணும். உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நியூஸு, நேஷனல் நியூஸு, ஸ்டேட் நியூஸு, யூனியன் டெரிட்டரி நியூஸுன்ட்டு படிச்சுட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக நீங்கள் அதுக்கு தான் பிஒய்க்கு பார்க்கணும். பிஒய்க்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ லாஸ்ட் 15 டேஸ் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மார்க் டெஸ்ட் போடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஏதாவது மறந்துருக்கா, இல்லை ஏதாவது ஃபார்முலா புதுசாக படிக்கணும் அப்படின்னா அதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அது போக கரண்ட் அஃபேர் ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறீங்க. கரண்ட் அஃபேரை பொறுத்தளவு 1 மந்த்து எதுலேருந்து எது வரை படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜூலை டு ஜூலை நல்ல தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இதில் எதுவும் புதுசாக நீங்கள் படிக்காதீங்க. இந்த 15 டேஸ் ஆல்ரெடி படித்ததை நீங்கள் திரும்ப திரும்ப படிங்க. கரண்ட் அஃபேரை மட்டும் பேரலாக படிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே படித்ததை தான் திரும்ப திரும்ப படிக்கணும். சரியா? சரி, அடுத்தது உங்களோட டெய்லி டைமை எப்படி பிரேக் பண்ணலாம், அதாவது என்னென்ன இடத்துல உடச்சிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இது ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணலாம். சரிங்களா? 3 ஹவர்ஸ் வந்து சயின்ஸுக்கு, 1.5 ஹவர்ஸ் தியரி படிங்க, 1.5 ஹவர்ஸ் எம்சிக்யூ ரிலேட்டடாக. இந்த எம்சிக்யூஸ்
பிஒய்க்யூவாக இருக்கணும். சரிங்களா? மோஸ்ட்லி 101 ஷிஃப்டில் நடந்த சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒரு தடவை தரவு பண்ணுங்க. சரிங்களா? இப்படி படித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு 3 ஹவர்ஸ் நீங்கள் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து 2 ஹவர்ஸ் டெய்லி மினிமம் ஒரு டாபிக் கான்செப்ட் ஒரு 1 ஹவர், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர். சரிங்களா? அப்போ ஒரு 2 ஹவர்ஸ் மேக்ஸுக்குன்னு ஒதுக்கிக்கங்க. ரீசனிங்கும் அதே மாதிரி தான், சேம் தான். கான்செப்ட் 1 ஹவர், ப்ராக்டிஸ்க்கு 1 ஹவர். அடுத்து டெய்லி ஒரு 1/2 ஹவர் கரண்ட் அஃபேர். இந்த 1/2 ஹவர் கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங்காக வச்சுக்கோங்க டெய்லி. சரிங்களா? நியூஸ் பேப்பர் ரீடிங் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏதாவது ஒரு டாபிக். அடுத்து 1.5 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஒய்க்யூவோ இல்லை அப்படின்னா ஒரு மார்க் டெஸ்ட்டு. பிஒய்க்யூ எடுத்திங்கன்னா ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா ஒரு மார்க் டெஸ்ட்டு போடுங்க. இதுதான் வந்து டெய்லி பிரேக் டவுன். ஒரு 3 ஹவர்ஸ் வந்து சயின்ஸுக்கு, 2 ஹவர்ஸ் மேக்ஸுக்கு, 2 ஹவர்ஸ் ரீசனிங்க்கு, ஒரு 1/2 ஹவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஸ்ட்ராட்டஜிக்கு. அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ். அப்போ 2, 4, 6, 9 ஹவர்ஸ் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் இதில் வந்து நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு, போட்ட டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 1 ஹவர் நீங்கள் ஒதுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி முடிக்க முடியும். இதுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கீங்களோ அவங்க மட்டும் ஃபர்தராக வீடியோ பாருங்கள், இல்லை அப்படின்னா வீடியோ க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டைமை பிரிச்சிருப்பேன். சரிங்களா? அப்போ இந்த டைமை வந்து நீங்கள் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா குரூப் டி இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. சரிங்களா? இப்போ இன்வெஸ்ட் யுவர் டைம். காலையில் 5 மணிக்கெலாம் படிக்க உட்காந்துடணும். அப்போது அட்லீஸ்ட் ஒரு 4:30க்காவது எந்திரிக்கணும் நம்ம. சரிங்களா? 4:30க்கே எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சு 5 மணிக்கு புக் எடுத்து உட்காந்துட்டிங்க அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ் சயின்ஸு தியரி, 2 ஹவர்ஸு படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கு 1 ஹவர். கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். சயின்ஸை மட்டும் படித்ததை திரும்ப அப்பயே படிச்சிடணும். சரிங்களா? அப்புறம் ஒரு 1/2 ஹவர் பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு 8:30க்கு ஆரம்பிங்க. 8:30 to 10:30 AM மேக்ஸ். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ, மேக்ஸில் என்ன டாபிக் பிடிக்குமோ அந்த டாபிக் வைஸ் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸை வைஸாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து ஒரு 1/2 ஹவர் பிரேக் எடுத்துகிட்டு 11 to 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் பாருங்கள். சரிங்களா? அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். 2 மணிலேருந்து 3:30 வரை. சரியா? ஒரு மார்க் டெஸ்ட் போடுங்க. ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு படிக்க உட்காந்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு தெளிவாக வந்து படிக்க மாட்டோம், தூங்கி விழுந்துட்டு இருப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் போடலாம். சரியா? 1.5 ஹவர்ஸ்க்கு ஒரு மார்க் டெஸ்ட் போடலாம். போட்ட மார்க் டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் ஒதுக்கிக்கோங்க. சரிங்களா? பிஒய்க்கு மார்க் டெஸ்ட் அனலைசிஸ், ஆன்சர் கீ எல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர். அப்போ இதோட 5 மணி ஆயிரும். சரிங்களா? அப்போ சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, மேக்ஸ் படிச்சிருக்கீங்க, ரீசனிங் படிச்சிருக்கீங்க. 5 மணிக்கு லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 5:30 to 6:30 உங்கள் டைம். நீங்கள் உங்கள் டைமை எதுக்குனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோட கால்குலேஷன் படி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம ஸ்டடீஸில் இருக்கிறதுனால ஒன்று ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை யோகா பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? மேபி டெம்பிள், கோயிலாக இருக்கலாம், இல்லை சர்ச்சு, மாஸ்க்கு, எதுனாலும் நீங்கள் போய்க்கிடலாம். அப்படி இல்லையா ஒரு பீச்சில் காற்று வாங்க போகலாம். சரிங்களா? ஆனால் ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இடத்த சூஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஒரு 1 ஹவரில் போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு 1 ஹவர் ரிலாக்ஸாக போயிட்டு வெளி காற்றை கொஞ்சம் சுவாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு ஹாஸ்டலில் உட்காந்து படிக்கிறோம், இல்லை ரூமுக்குள்ளே உட்காந்து படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா மென்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் இந்த ஒரு 1 ஹவர் 5:30 to 6:30 நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வாங்க. ஏன் இந்த டைமை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் தான் வந்து வெயில் இல்லாமல் இருக்கும். 1, 2வது ஃப்ரீயாக வெளியே போயிட்டு வரலாம், காற்றும் நல்லா கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது போயிட்டு வந்துட்டு ஒரு 7 மணிக்கு உட்காந்துருங்க. இன்றைக்கி என்னெல்லாம் படிச்சிங்களோ அதை ஃபுல் டே ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபுல் டே ரிவிஷன்றது ரொம்ப 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 முக்கியம். அன்றைக்கி படித்தது எல்லாத்தையுமே ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் என்னெல்லாம் படித்தோம் அப்படின்றத ரிவிஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 9:30 to 10:30 அனலைஸ் த வீக் ஏரியா. உங்களோட வீக்கஸ்ட் ஏரியா எதெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்தது பிளானிங் ஃபார் த டுமாரோ ஒர்க். அடுத்த நாள் என்ன பிளான் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணணும். சரிங்களா? அப்போ 9:30 to 10:30
உங்கள் வீக் ஏரியா இன்றைக்கி படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணியிருப்போம். அந்த ரிவிஷன் பண்ணது இதெல்லாம் மறக்குது வைக்கிது அப்படின்ற வீக் ஏரியாவை அனலைஸ் பண்ணி அடுத்த நாள் அதை சரி பண்ணுங்கள். அடுத்த நாளுக்குரிய பிளான் கண்டிப்பாக நைட்டே போட்டுறணும். 9:30 to 10:30 போட்டுறணும். கண்டிப்பாக 10:30 போய் தூங்க போயிடணும். கம்பல்சரி கோ டு பெட். ஏன்னா 10:30 படுத்தாதான் நீங்கள் 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30 எந்திரிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஆகுது நம்ம தூங்கியே ஆகணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் படித்தது வேஸ்ட்டு. பாடி டயர்டாயிரும், மறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்த நாள் எந்திரிக்காமல் போயிடுவோம். அடுத்த நாள் பிளானே சொதப்பிடும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 hours தூங்கிடுங்க. 10:30 படுத்துருங்க. காலையில் 4:30 எந்திரிச்சிட்டு ஒரு 1/2 hour உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஆரம்பிங்க. 5 மணிலேருந்து 8 மணி வரை சயின்ஸில் தியரி படிக்க ஆரம்பிங்க. இந்த ரிவிஷன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் லைட்டாக வாசிச்சுக்கோங்க. சரிங்களா? நியூஸ் பேப்பர் வாசிக்கோங்க. ரொம்ப முக்கியம் அது நியூஸ் பேப்பர் படிக்கிறது. சரியா? 5 to 8 பேசிக்காக நியூஸ் பேப்பர் ஒரு 20 to 30 minutes நியூஸ் பேப்பருக்கு ரிவிஷன் டைம்லனாலும் சரி, இல்லை தியரி நீங்கள் படித்ததுலனாலும் சரி, ஏதோ ஒரு 1/2 hour வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இதுதான் வந்து நம்மளோட டெய்லி ஸ்ட்ராட்டஜி. இந்த டெய்லி ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறப்போ ஒரு 3 கோல்டன் ரூல். இந்த ரூல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூல் சயின்ஸ் இஸ் கிங். சயின்ஸை நீங்கள் ரிலாக்ஸேஷனே பண்ணக்கூடாது. நல்லா படித்து வச்சுக்கிறணும். குரூப் டியை பொறுத்தளவு ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்றத விட நீங்கள் சயின்ஸுக்கு தான் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்தது ரூல் 2, நோ நியூ டாபிக்ஸ் இன் லாஸ்ட் 10 days. இது ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். கடைசி 10 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு புது டாப்பிக்கையும் படிக்காதீங்க. ஒன்லி ஃபார் ரிவிஷன் அண்டு மார்க் தான். சரிங்களா? அண்டு மார்க் டெஸ்ட்டு, பிவைக்கு இப்படியே தான் போகணும். புதுசாக ஏதாவது சப்ஜெக்ட் கை வச்சோம் அப்படின்னா வேஸ்ட்டு. சரிங்களா? அடுத்த ரூல் நம்பர் 3, டெய்லி 1 மார்க் டெஸ்ட்டு கம்பல்சரி. ஒரே ஒரு மார்க் டெஸ்ட்டாவது மினிமம் நீங்கள் டெய்லி போட்டிருக்கணும். நீங்கள் 2 போடலாம், 5 போடலாம், 10 போடலாம், அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் மினிமம் ஒரு மார்க் டெஸ்ட்டாவது டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நாளைக்கு இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒரு 45 மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 101 ஷிஃப்ட் நடத்துகிற மார்க் டெஸ்ட் இருக்குது. இது போக நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 ஃபுல் டெஸ்ட் மார்க் டெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. சரிங்களா? வெனஸ்டேவும் சண்டேவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அது போக பேலன்ஸ் இருக்க டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் டெஸ்ட்டோட இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறணும். எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் டெஸ்ட் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், அக்யூரஸியும் கிடைக்கும், டைமை நல்லா மேனேஜ் பண்ணுவோம். சரிங்களா? 90 minutes 100 கொஸ்டின் போடுறதுக்கு கன்ஃபார்மாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா முடியும். சரிங்களா? இப்போ இந்த 3 கோல்டன் ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களால் கன்ஃபார்மாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம். வெறுமனை படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு யூஸும் கிடையாது. அதை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் டெஸ்ட் சீரிஸ். எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் சீரிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட வீக்கஸ்ட் ஏரியாவை கண்டுபிடிப்போம். அதை அனலைஸ் பண்ணி வீக்கர் ஏரியாவை மாற்றணும், அதுக்கப்புறம் வீக் ஏரியாவை மாற்றணும், அதுக்கப்புறம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஏரியாவாக மாற்றணும். அப்போ இத்தனை ப்ராசஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்க தான் செய்யும். நம்ம இவ்வளோ நாள் டைமை விட்டுட்டோம். இன்னும் 45 நாளில் பரீட்சை வந்துடும். ஸோ இந்த 45 நாளில் நம்ம கையில் இருக்கிற மேக்ஸிமம் டைமை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 24 மணி நேரமும் நான் உங்களை படிக்க சொல்லலை, ஒரு 6 மணி நேரம் நல்லா தூங்குங்கன்னு சொல்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 18 மணி நேரம் இருக்குது. அதில் 10 மணி நேரம் தான் படிக்க சொல்கிறேன். சரிங்களா? அப்போ கரெக்டான டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஷெடியூல் பண்ணி அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பிளான் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 100% சக்ஸஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மார்க் டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டெய்லி ஒரு மார்க் நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ நம்ம ஸ்கோர் பூஸ்டரே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய மார்க் டெஸ்ட்டு தான். நல்லா படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட ஃபுல் டைமையும் ஸ்டடீஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.